ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரெடி. சாரி, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? இப்போ அப்படியே நம்ம இந்த பாட்டுக்கள் அப்பெல்லாம் போன பாட்டில் நம்ம ஜங்குக்கு அவருக்கு அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஜாபு என்கரேஜ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் டேக்கும் பார்ட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒர்க் பண்ண ஹோட்டலுக்கே நம்ம பாய்ஸஸை கூட்டு வந்துருப்பார். அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸுக்கு நம்ம ஜங்குக்கே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவார். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்கு லெவலாக இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அந்த ஃபுட் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நின்று அப்படியே இந்த ஃபுல்கே ஷார்ட்டெல்லாம் மடிச்சு விட்டபடி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் டே அப்படியே எழுந்து பொறுமையாக ஜங்குக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற இந்த மூமெண்டம் அவரோட மொபைலில் அப்படியே வீடியோவாக கேட்சப் பண்ணுவார். அந்த மாதிரி கேட்சப் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் டே இந்த மாதிரி வீடியோ கேட்சப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஸ்பூனை வச்சு தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்பூனை வச்சுட்டு என்ன பண்ணுறேங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி அப்படி ஸ்பூனை வச்சு அடிக்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் சும்மாதான் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிட்ட பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே நம்ம ஜங்குக்கு ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மூமெண்ட்டை ரசித்தபடியே வீடியோ எடுப்பாரா. இந்த மாதிரி எடுத்தேன் யூமின் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு 2 பேருமே நல்லா டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிமினா நம்மளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ எப்போ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணு, நானும் என்னோடய மொபைலை ரெடியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜுகா கூட சொல்லுவாரா. அடே அவன் இந்த பிளேஸ்லேயே ஒர்க் பண்ணாண்டா, அவனுக்கு தெரியும்டா, எனக்கு என்னடா தெரியும், அப்பா அமைதியாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா நம்ம சுகாவை திட்டுவார். இந்த மாதிரி திட்டுனா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே நம்ம டேயும் நம்ம ஜங்குக்கையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஃபுட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பிளேட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம பாய்ஸஸ்க்கு அவரே சோப் பண்ண வருவாரா. இந்த மாதிரி பிளேட் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி டே பக்கத்தில் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி 5th மந்த் பிபியை டொமாக்ஸில் வச்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை ஒரு பக்கமாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு ஃபுட் பிளேட்டை இன்னொரு ஹேண்ட்ஸில் வச்சபடி கரெக்டாக கொண்டு சேரில் உட்கார வச்சுட்டு அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே சோப் பண்ணிவிட்டு இருங்க நான் இன்னும் ஃபுட்டை எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ரெடி பண்ண ஃபுட் பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு அப்படியே எடுத்து வச்சுட்ருப்பாரா. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே பிளேஸ்க்குள்ளே தான் தியாவும் ஜாக்கும் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா தியா தான் நம்ம ஜங்குக்கு தேடிக்கிட்டு இருக்காளே, ஜங்குக்கு எங்கே போனானுங்கிறது தெரியலங்கிற மாதிரி இப்போ இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஃபுட்டை எல்லாத்தையுமே சோப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒர்க் பண்ண சொல்லக்கூட உன் ஒய்ஃபை பார்த்து கவனிச்சிட்டு இருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இன்னும் தெரியல தியாவுக்கு. பட் இந்த மாதிரி ஜங்குக்கு சோப் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிக்கிட்டு வெயிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஏதோ இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற திங்கிங்லேயே வெயிட்டருங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜங்குக்கு அப்படி டியாவை நோட் பண்ணால் தேவையில்லாமல் ஏண்டி அவங்ககிட்ட ஃபைட்டுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு டியாவை நோட் பண்ணால் உன்னக்கூட ஒர்க்கு எடுவாடா பாருடா, எனக்கு அவனை டென்ஷன் ஆக்குறதா ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி கூப்பிட்டா உள்ளே இந்த பிளேஸில் இப்போ ஒர்க் பண்ணுற பர்சன்ட்டுக்கு அவன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பானா. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட் உள்ளே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட எதையோ பேசிக்கிட்டே தான் ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. சரி ஒன்றா இந்த பிளேஸில் ஒர்க் பண்ண பர்சன் தானே, இப்போ என்ன ஒன் டே ஆர்டர் கேட்குறதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டீயா முன்னாடி அந்த மெனுலாம் வச்சுருப்போம்ல அதை வச்சுட்டு கொண்டு போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றான் பார்க்குறதுக்குது இங்கே சர்வெண்ட் ஒர்க்கு, ஆனால் என்னடா உன்னோட லுக்கு இந்த மாதிரி கோட்டு ஷூட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு போகிற பர்சன் பண்ணி ரெடியாகி நிற்கிற. இந்த லுக்கை வச்சு எல்லாரையும் கரெக்ட் பண்ணி உன்னோட பாஸுக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட லுக்கை பார்த்து நிறைய கேர்ள்ஸ் இந்த பிளேஸ்க்கு டின்னர் சாப்பிட வருவாங்களாம். அதனால இந்த காஃபி ஷாப்புக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்களா, அதனால் பாஸுக்காக இப்படி ஹெல்ப் பண்ணுறியானுங்கிற மாதிரி தேவையில்லாமல் நம்ம ஜங்குக்கு காண்டாயிட்டுவா. அந்த மாதிரி காண்டாயிட்டுனா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் யாரை செடியூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபுட்டு கேட்டிங்களே, ஆர்டர் கொடுக்கறதுக்கு தான் மெனு கொடுத்துட்டோம்ல, என்ன வேணுமோ சொல்லுங்கள் கொண்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆட்டோமேட்டிக் ஆர்டரை ஜாக்கும் சொல்கிறான். தியாவும் நிறைய ஆர்டர் கொடுக்குறா. இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே ஃபைஸியாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இது ஆப்போசிட் டேபிளில் இருந்து நம்ம நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணாலும் சரி ஜங்குக்கு எதுவும் திங்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாரு, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை சாப்பிடாமலே இப்படி நோட் பண்ணால் யூமினுமே நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளேஸில் தியா சொன்னதையும் ஜாக் சொன்னதையும் கேட்டுட்டு நேராக உள்ளே என்ட்ராகி இந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையும்
எனக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் நோட் பண்ணால் ஒரு பர்சன் மட்டும்தான் அந்த பிளேஸில் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொருத்தன் எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவனுக்கு மார்னிங்லேருந்தே ஃபீவர், அவனால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. இன்றைக்கி ஆஃப்டர்நூனே இந்த காஃபி ஷாப்பை க்ளோஸ் பண்ணலான்னு தான் திங்க் பண்ணியிருந்தோம். ஆனால் பாஸ் தான் எங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். பாஸுக்கும் ஏதோ ஒர்க்கு பொழுக்கு திங்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு வெளியே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதோட இந்த காஃபி ஷாப்போட பாஸ் இருப்பான்ல, அவன் நெக்ஸ்ட் டே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கெலாம் திங்ஸ் வேணும்ல, அடை வாங்கிறதுக்காக போயிருந்திருப்பான். இந்த மாதிரி போன அந்த மூமெண்ட்டுக்கு சரி ஓகே, இவன் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கான், இவனும் எப்படி அவ்வளோ ஒர்க்கையும் பண்ணுவானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அவன் ஜாக்கும் சொன்ன ஃபுட்டை அந்த பசங்க கூட சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலானுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஒரு ஒர்க்கர் மாதிரி நம்ம ஜங்குக் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, சரி நீ போய் சர்வ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ஜங்குக் எனக்கு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது, ப்ளீஸ் இதை கொஞ்சம் ஷோ பண்ணிடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நீ வாஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக டியா பக்கத்துலேயும் ஜாக் பக்கத்துலேயும் கொண்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு ஃபுட்டை எல்லாத்தையுமே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா, கரெக்டாக பக்கத்தில் உட்கார்வாரா. அந்த மாதிரி உட்கார்ந்தா, என்ன திமிரு பற்றியா இவனுக்கு, என்கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு அவன் பக்கத்தில் போயாடா உட்கார்ந்த, ஒர்க் பண்ணுற நேரத்தில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாதா, அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு சாக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு சாஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருந்துருப்பாரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அதை அப்படியே ஃப்ளோரில் கொட்டிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தான் நீ ஒர்க் பண்ணுவியா, சாக்ஸ் கீழே கொட்டிருச்சுல, யார் க்ளீன் பண்ணுறது, ஒர்க்கராக க்ளீன் பண்ண தெரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கூப்பிட்டு தேவையில்லாமல் திட்டவும், காண்டாகி யாரடி ஒர்க்குக்கு வந்த பசன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம கோவமாக நோட் பண்ணேன். அந்த சேர்லேயே புஷ் பண்ணி உட்கார வச்சுட்டு அமைதியாக ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த ஃப்ளோரில் கொட்டின சாக்ஸை கூட க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்க போன ஓனர் தான் ஷாக் ஆகி, ஜங்குக்கு நீ என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுனேன். உள்ளே அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சன்ட்டுமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியே ஏற்றி பார்த்தேன். இந்த மாதிரி ஃப்ளோரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஜங்குக்கு உனக்கே இந்த தேவையில்லாத ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டும் ஜங்குக்கோட ஆன்ஸில் இருக்க அந்த டிஷ்யூ பேப்பரு அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு திங்ஸ் வச்சுருப்பார்ல அது எல்லாத்தையும் வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கிட்டு ஃபுட்டு சாப்பிட்றதுன்னு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஏன் தேவையில்லாமல் இந்த ஒர்க்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்லவும், என்னடா என்ன அல்லாளுக்கு ஜங்குக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாமா பெருசாக ஜங்குக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஜங்குக்கு தான் அவன் ஒர்க் தானே பண்ணிகிட்ருக்கான், ஒர்க் பண்ணுறவன் கீழே ஃப்ளோரில் கொட்டுனா க்ளீன் பண்ணதை வேறு யார் பண்ணுவா, நானே க்ளீன் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தீயா கோமா இந்த மாதிரி பேசுனா, உன்னை முதல்ல யார் இந்த ஃபுட் ஷாப் புக்கில் விட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அந்த ஓனர் டீயாவை பிடிச்சி திட்டிட்டு, ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை எப்படி வச்சுக்கணுன்னுக்கிட்டு எனக்கு தெரியும், அவன் இங்கே ஒர்க் பண்ணதுக்கு வரல, அவன் ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம கோவமாக திட்டிட்டு, ஜங்குக்கு சாரிடா, நான் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கங்கிற திங்கிங்கில் தான் ஃபுட்டுக்கு தேவையான திங்ஸஸை வாங்க போனேன், நீ இப்போ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போக சொன்னால், தேவையில்லாமல் ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் என்கிட்ட பேசுகிறீங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒர்க்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளோரையே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து எழுந்து ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்தா இப்போ ஃபுட்டை சாப்பிட மாட்டேன்னு கோவமாக உட்காந்துருக்காரு. நம்ம ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு மேலே கோவப்படுறாரு. இந்த மாதிரி கோவத்தில் ஃபுட்டை சாப்பிடாமல் இருக்கிற மூமெண்ட்டை யூமி நோட் பண்ணிகிட்டு இருந்தா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யூமினுமே அப்படியே இந்த ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டபடி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, ஃபுட்டை பார்த்து முறைச்சபடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி முறைச்சபடி உட்காந்துருந்தா டேக்கு பிடிச்ச கேக்கை நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கேக்கை அப்படியே எடுத்து, நான் உனக்காக ஆசையாக ரெடி பண்ணேன், செமையாக இருக்கும், ஃப்ரெஷ் கேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை ஃபீட் பண்ண வந்தால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறாரா, என்ன வேண்டான்னு அசால்ட்டாக திரும்புகிற பேபி, இங்கே பாரு பேபி, ஏன் பேபி இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டேக்கு ஃபீட் பண்ண வேண்டாம். டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்துக்கிட்டு, அவள் உன்னை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிகிட்டு இருப்பா, நீ பார்த்துக்கிட்டு அவள் சொல்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, இங்கே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ட்ரீட் கொடுக்கணுன்னு வண்டியா, இல்லாட்டி நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கணுன்னு என்னை கூட்டிகிட்டு வண்டியாங்கிற மாதிரி எழுந்து நின்று வேற நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனோம். டேயோட மவுட்டை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஓனரை நோட் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல, அதான் டக்கு
டக்குன்னு அதுக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓனர்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் அங்கே என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதா இருந்தாலும் ஹவுஸில் வந்து பேசு, இங்கே இந்த மாதிரி கட்டாத ஓனர் பார்க்குறாருல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா நம்மகிட்ட இன்னுமே கோவமாக நம்ம ஜுங்குக்கு பார்த்து முறைச்சோம். ப்ரெக்னென்ட் டயத்தில் ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற, நீ டென்ஷன் ஆகி என் சன்னும் டென்ஷன் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை திரும்பவும் அந்த சேரில் உட்கார வச்சா. இப்போ தியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மூமெண்ட்டு 5th மந்த் பேபியில் டமாக்ஸ் தெரியுது. அந்த மூமெண்ட்டுக்கு ஏன்னா இவன் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கானா அப்படிங்கிற மாதிரி செம கண்டில் நோட் பண்ணோம். பக்கத்துலேயே உட்காந்துருந்து டேக்கான ஃபுட்டை எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா நம்ம டேயுமே ஓனர், அதாவது ஒர்க்கே கிடைக்காத அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஒர்க்கை கொடுத்தது இந்த பர்சன் தான். அதுவும் டியா பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் தாண்டி ஜங்குக்கு இன்னொரு பிளேஸில் ஒர்க்கு கிடைக்கிற வரைக்குமே நம்ம ஓனர் தானே நம்ம ஜங்குக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு டியா மேலே இருக்க கோவத்தில் நம்ம இந்த பர்சன்ட்டை ஹேட் ஆக்குற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணிட்டு ஜங்குக்கு கொடுக்குற ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாரு. இப்படி ஃபீட் பண்ண விடுற ஃபுட்டை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஃபுட்டை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சரி வாங்க நம்ம அப்படியே மூவி பார்க்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், டே ப்ரெக்னெண்ட்டான ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுட்டு அங்கே போகலாமா இங்கே போகலாமானுங்கிற, அவன் ரெஸ்ட் எடுக்கணும், பிறவு நம்ம பார்த்துக்கலாம், ஜாலியாக நம்ம பிறவு எங்கேயாவது என்ஜாய் பண்ண போய்க்கலாம், டைம் ஆயிடுச்சு, நீ அவனை ஹவுஸுக்கு கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவோட பைக்கில் ஜிமினா அப்படியே அவரோட ஹவுஸுக்கு கிளம்பினா. அப்படியே அவரோட பைக்கில் உட்கார சொல்கிறாரு. டேயுமே ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சபடி பைக்கில் உட்காருவாரா. பைக்கை நம்ம ஜங்குக்கு ஸ்டார்ட் எடுக்க போனால் ஜங்குக்கு முன்னாடி டியா வந்து நிற்கிறா. இந்த மாதிரி நின்னோம். நம்ம டியாவை பார்க்க சொல்லலாம், விட்டு அவளை போய் அடிச்சிருவார் பொழுது. அந்த அளவுக்கு கோவத்திலேயே முறைப்பாரா. அந்த மாதிரி முறைச்சா, உனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்குடி முன்ன வந்து நிற்கிற, தள்ளி போ, நாங்கள் 2 போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்கை விட்டு மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டியா கிட்ட பேசினோம். நான் ஏன்டா மூவ் ஆன் ஆகணும், எதுக்குடா மூவ் ஆன் ஆகணும், நான் உன்னை டார்ச்சர் பண்ணி உன் லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே வராத அளவுக்கு பண்ணணும்னு நினச்சா ப்ரெக்னெண்ட் அவர் ஆயிருக்கானா? 5th மந்த்துக்கு மேலேயே இருக்கும்பளுக்கு பேபி அப்படிங்கிற மாதிரி டேயோட டொமாக்ஸை டச் பண்ண வந்தா அந்த ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சி டீயாவை பிடிச்சி முன்னாடி இழுக்கிறாரு. தேவையில்லாமல் அவன் மேலே உன் டாட்டி ஹேண்ட்ஸை கொண்டு வச்ச, என்ன மாதிரி நடந்துப்பேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி டீயாவை பிடிச்சி நம்ம ஜொங்குக்கிட்டு வர அந்த மாதிரி திட்டுனா, நீ இப்படிலாம் திட்டானா அவனே பயந்துருவேனாடா, பயப்படுற மாதிரிலாம் நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டேன். ஹாப்பியாக இருக்கிறியா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியா, கண்டிப்பாக இப்போ உன் ஹாப்பினஸ்ஸு கெடுக்கிறதுக்கான ஹோல் ஒர்க்கையும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தியா செம்ம காண்டாகி டேயை பார்க்கவே இல்லை. மண்டெல்லாம் டேயை பாப்பாரு, ஜங்குக்க பாப்பா. ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டில் பேபி டொமாக்ஸில் இருக்க பேபியை நோட் பண்ணபடி செம்ம காண்டில் அங்கேருந்து போனோம். டேக்கு லைட்டாக பயமாகுது, இவனோட ஐசியே என் டொமாக்ஸுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லேயே இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணோம். அவள் கிடக்காட்டே அங்கே அவளை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பைக் ஸ்டார்ட் பண்ண வேகத்துலேயே ஹவுஸில் கொண்டு வந்து விடுவார். இந்த மாதிரி விட்டோம். இப்போ பெட்ரூமில் நம்ம வந்து உட்காந்துருப்பாரா, அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். பக்கத்தில் பொறுமையாக நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபீட்டை அப்படியே தூக்கி அவரோட டைஸில் வைக்கிறாரு. வச்சுட்டு டேயோட ஃபீட்டை அப்படி சாஃப்டாக பிடிச்சபடியே கிட்ட காலேஜ் இன்னைக்கு எப்படிலாம் இருந்துச்சு, காலேஜ் நல்லா நீ காலேஜ் ஸ்டடி ஒர்க்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டியா அப்படி இப்படிங்கிற மாதிரி கிட்ட எப்போட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. பட் நம்ம வந்து முழுக்க முழுக்க டியாவோட டிங்கிங்கில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பேசுகிறது எதுவுமே நம்ம டேக்கு கேட்கவே இல்லை. அவர் இந்த வேர்ல்டுலேயே கிடையாது, டியாவோட டிங்கிங்லேயே தான் நம்மகிட்டே இருப்பார். இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபீட்டை பொறுமையாக கீழே வச்சுட்டு பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபேஸை கட் பண்ணபடி, என்னாச்சு உனக்கு, எதுக்காக நான் பேச காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கு, ஏதாவது ப்ராப்ளமாக டேயாங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கட் பண்ணபடி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுனால பயமாக இருக்குது, டியா பேசிட்டு போனதெல்லாம் கேட்டுட்டு பயப்படுறியா
அவள் எப்போதும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பா, நீ அவளை ஃப்ரீ பண்ணி விட்டுரு, அவளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தா உனக்கு ஹெட்டேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கிட்ட ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு டைட்டாக ஹேக் பண்ணபடி மெடிசன் போட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிசன் எல்லாத்தையுமே பாக்ஸ்லேருந்து எடுத்து காண நைட்டு மெடிசன் போடக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கே நம்ம டேக்கு கொடுத்துட்டு ஹேக் பண்ணபடியே நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காட்ட, அதெல்லாம் பற்றி நீ திங்க் பண்ணாத, முக்கியமாக டீயை பற்றி எதுவுமே திங்க் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி என்னெல்லாமோ பேசி நம்ம ஸ்லீப் பண்ண வச்சுருவாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டாம்டி பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர ஜங்குக்கை பார்த்து அவர் மாதிரி ஹக் பண்ணதுக்கு ஹேண்ட்ஸை நீட்டுவோம்ல, அந்த மாதிரி நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டினா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக கிட்ட வந்துட்டு என்னாச்சு யாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆனியே, என்னையே ஃப்ரெஷ்ஷப் ஆக்கணும்னு உனக்கு திங்கிங் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். எப்போதும் ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போனால் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ப்ரைடாக ஸ்டிலே தூக்குறாரு. அப்படியா பேபி, ரொம்ப மிஸ் பண்ணியா? ஆமாம், நான் எழுந்து பார்த்தா நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்க, எப்போது ஏன் கூட தானே ஃப்ரெஷ்ஷப் ஆவ நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட நோஸில் ஃபிங்கர் வைப்பாரா அந்த மாதிரி வச்சான். நான் உன் கூட ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதா உனக்கு பிடிக்கலனுங்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக பாட்டப்பில் கொண்டு வந்து பொறுமையாக உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சான். ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா, அந்த மாதிரி கேட்டால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜொங்குக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றாரு. எப்போதுமே நம்ம ஜொங்குக்கு தான் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடுவார். அதே மாதிரி இப்போவுமே நம்ம ஜொங்குக்கு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆக்குறாரு. ரொம்ப அமைதியாக சைலண்டாக ஜொங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு காலேஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம டேக்கு வேர் பண்ணி விட்டோம். தான் ஒரு மாதிரி ஃபேஸை அங்கிட்டும் இங்கிட்டுமே திருப்பிட்டு எப்படி சொல்கிறது, இக்னோர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட இக்னோர் பண்ணபடியே நிற்கிறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டு, மார்னிங் என்னென்னா அந்த மாதிரி பேசினேன், இப்போ என்னடா என்ன இக்னோர் பண்ணுற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு காலேஜில் ஒரு ப்ரோக்ராம், எல்லாருமே அவங்க பார்ட்னர்ஸ் கூட வந்து கலந்துப்பாங்க, நீயும் வாயேன் ஜொங்குக் காலேஜுக்கு, சுகா ஹயாங் வாரேன்ட்டு ஜிமினா கிட்ட சொன்னார், நான் கேட்டேன், நீயும் வாயேன் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி ஏதோ காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்காக தான் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நீயும் காலேஜுக்கு வாடா, சுகா ஹயாங் வராருல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா, அந்த மாதிரி பேசினா இன்றைக்கி ஏதோ ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, இவன் என்னென்னா இப்படி பேசுகிறானேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்கே பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டார்ல, ரெடியான மூமெண்ட்டுக்கு காலேஜ் பேக்கை போட்டபடி நேராக கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி கீழே இறங்கி வந்தால் நம்ம ஜொங்குக்கூட மாம்டாம் டயாங்கிண்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஜொங்குக்கூட மாம் கொண்டு வந்து ஜொங்குக்கூட ஆன்சரில் கொடுத்தேன். ஜொங்கு அப்படியே டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. ஆனால் நம்ம இப்போ கூட ஒரு மாதிரி சேடான மூமெண்ட்லேயே நம்ம ஜொங்கு கொடுக்குற ஃபுட்டை மெடிசன் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அதே சேடான மூமெண்ட்லேயே நேராக காலேஜில் கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கு விடுவாரா, இந்த மாதிரி விட்டால் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக காலேஜுக்குள்ளே என்ட்ராகுவாரா, அந்த மாதிரி என்ட்ரானா அங்கே காலேஜில் நம்ம சொன்ன மாதிரியே ப்ரோக்ராமுக்கான ஹோல் ஒர்க்குமே அங்கே ரெடி ஆகிட்டுருக்கும். இந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணால் அதே பிளேஸில் சுகாவும் ஜிமினாவும் உள்ளே என்ட்ராகிறட்டே நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்து டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரமாடா நீ வரதுக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா பேசுனா சுகா அப்படியே பேக் சைடாக திரும்பி ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. நீ வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நேராக கம்பெனிக்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்பி பண்ணால் இந்த மாதிரி ஜொங்குக்கு போகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கிட்டு ஏறியே வந்துடுச்சு. ரொம்ப மோசமான ஹஸ்பண்டாக இருக்கிறான், என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னால் இந்த மாதிரி என்னை காலேஜில் விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சேடான மூமெண்ட்டில் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போகிற ஜொங்குக்கை நம்மகிட்ட நோட் பண்ணுவாரா, அந்த மாதிரி நோட் பண்ணாட்டையோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா சரி விட்ரா, ஒரு ப்ரோக்ராம் தானே, இந்த ப்ரோக்ராமுக்காகவா இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு சுகாவும் ஜெமினாவும் வந்து ஜொங்குக்கை பற்றி திங்க் பண்ணாத அளவுக்கு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் அந்த பிளேஸில் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபுட்டை இப்படி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி அதெல்லாம் அங்கே அந்த பிளேஸில் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ப்ரோக்ராம்ஸு, ஒரு பக்கம் வந்து ஃபுட்டு வந்து
ஸ்டூடெண்ட்ஸே ரெடி பண்ணி அந்த ஃபுட்டை வந்து மணி கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் காலேஜில் அது ஒரு நல்லா ஒரு குட்டியாக ஒரு நல்ல ஃபங்க்ஷன் தான். அந்த பிளேஸில் இருந்துக்கிட்டு நம்மகிட்ட அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக் சட்டை தான் காட்டுது. ஜங்குக்கு தான் கம்யூனிக்கில் என்ட்ராகி அவருக்கு இப்போ நியூவாக இன்னொரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அவர் இப்போனா ஒரு டீமோட ஹெட் பொசிஷனுக்கு மேலே வந்துட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு இன்னொரு பிளேஸ் எல்லாம் நம்ம ஜங்குக்கு சீட் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி சீட் கொடுத்துருந்தா ஜங்குக்கு ஒர்க் பண்ணுறாடா. நம்ம ஜங்குக்கால் ஒர்க் பண்ண முடியல. டே வந்து ஒரு மாதிரி சேடாக இருந்த அந்த மூமெண்ட்டு தான் நம்ம ஜங்குக்கு திங்காகி வருது. இந்த மாதிரி ஜங்குக்கு ரொம்ப டிப்ரெஷனாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டு. அந்த அங்கிள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஏன் ஜங்குக்கு இன்றைக்கி ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அங்கிள் ஒரு ரூம்குள்ளே இருந்து வெளியே வந்து ஜங்குக்கோட சீட்டுக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கும் நோட் பண்ணால் அவர் ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பேப்பர்ஸில் எழுதிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் தப்பாகுதா அதனால் அந்த பேப்பரை அப்படி கிழிச்சி டஸ்ட்பினில் போடுறாரு. திரும்பவும் எழுதுறாரு. திரும்பவும் தப்பாகுது. ஒரு மிஸ்டேக் ஆகுது. டக்குன்னு அதை கிழிச்சு மறுபடியும் டஸ்ட்பினுக்குள்ளே போடுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறத அங்கிள் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் கூட சொல்கிறல ஹேண்ட்ஸை வச்சுட்டு ஏதாவது ப்ராப்ளமா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்குக் டக்குன்னு அந்த சீட்லேருந்து இருந்துட்டு அது வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பாஸ்லாம் சொல்லாத நார்மலாக நான் அங்கிள்னே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் அது வந்து அங்கிள் அது வந்து என்னென்னா இன்றைக்கி டே வந்து அப்படிங்கிற மாதிரி வளருவாரா. டேன்னு சொன்னால் அடுத்த செகண்டே டேக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேட்டால் டேக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் டே என் மேலே கோவமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காலேஜில் ஒரு ப்ரோக்ராமு எல்லாருமே அந்த பிளேஸில் இருக்கிறாங்க. நீ என் கூட வந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டான். இன்றைக்கி மீட்டிங் வேறு இருக்குடா. அதனால எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அதனால நான் டேயா காலேஜில் விட்டுட்டு வந்துட்டேன். டே ரொம்ப அப்செட் ஆனா அதான் என்ன பண்ண எப்படி டேயை சமாதானப்படுத்துன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயை சமாதானப்படுத்த திங்க் பண்ணிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு எதுக்காக என் சன்னை கதற விட்டுட்டுருக்க. அதுவும் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல ஒய்ஃபு என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதை எல்லாத்தையும் பண்ணணும் தெரியுமா ஜங்குக். இந்த மாதிரியே என் பேபியை கஷ்டப்படுத்துவேன் நீ. போ முதல்ல காலேஜுக்கு போ. என் பேபி பக்கத்தில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனால் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என் சன்னை தாண்டி மீட்டிங் ஒன்றும் எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. என் சன்னை பத்திரமா பார்த்துக்கோ. அவன் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடு. அவன் கூட நல்லாவே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல ஒய்ஃபை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். இங்கேருந்து கிளம்பு. என்னோடய சன்னை கரெக்டாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போக சொன்னால் ஆனால் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மீட்டிங்கை நான் பார்த்துக்கிறேன். நீ போ. பர்மிஷன் நானே கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசி ஜங்குக்கு அங்கேருந்து அனுப்புனா ஜங்குக்கு அப்படியே அங்கிளை டைட்டாக ஹக் பண்ணபடி அங்களுக்கு ஒரு கிஸ்ஸு இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரான். அந்த மாதிரி ஓடுனா இவன் என்ன நமக்கே கிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிள் வந்து இந்த மாதிரி ஜங்குக்கு ஹாப்பியாக போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு சிரிப்பாரா. அந்த மாதிரி சிரித்தான். அந்த பர்சன்ட் லீடாம் கரெக்டாக அங்கிள்கிட்ட வந்துட்டு எதுக்காக ஜங்குக்கு இந்த பிளேஸ்லேருந்து போக வச்சிங்க. இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குல்ல. இன்றைக்கி அந்த மீட்டிங்கை ரன் பண்ண போகிறது ஜங்குக் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் ஒய்ஃப் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவன் ஒய்ஃப் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணட்டுமே. நீங்கள் ஏன் ஜங்குக்கிட்ட இவ்வளோ வியர்டாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி லீ கேட்கவும் ஜங்குக்கு வந்து என் சன்னை மேரேஜ் பண்ணியிருக்கான். என் சன்னோட ஹாப்பினஸ் தான் நான் திங்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயை தன்னோட சன்னுங்கிற மாதிரியே அங்கிள் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா உனக்கு தான் ஒரு பர்சன்ட்டுமே கிடையாது. உனக்கு தான் பேபிஸே கிடையாது. யாரடா சன்னுன்னு சொல்லிகிட்டு இருக்குங்கிற மாதிரி காண்டிலே லீ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை சன்னுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னை இந்த வேர்ல்டுக்கு உயிரோட சேஃபாக கொண்டு வந்தாம்ல அவனை தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போவுமே லீக்கு புரியல. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது லீ தான். அங்கிள் டெத் ஆகிட்டா அங்கிளோட அந்த ஹோல் ப்ராப்பர்ட்டிஸும் கார்டினாக இருக்கிற லீயோட நேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்காக வேணும்னே தான் அங்கிள் அன்றைக்கி ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அதில் நம்மகிட்ட சேவ் பண்ணியிருப்பார். நம்ம விமின் சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அந்த மூமெண்ட் அங்கிள் இப்போ அப்படியே சொல்கிறாரு நான் அன்றைக்கி அவன் தான் சேவ் பண்ணான். அது மட்டும் இல்லை எனக்கான ஹோல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக என்னோடய சன்னுன்னு சொல்லி அவன் சைன் பண்ணி கொடுத்துருக்கான். அவன் ஜஸ்ட்டு அவனோட சிக்னேச்சரை மட்டும் அதில் சைன் பண்ணலை. என்னோடய சன்னுங்கிறத எனக்கு அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். அவன் தான் என்னோடய சன்.
அவன் இன்னொரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பர்சண்டாக இருந்தாலுமே என்னோட சன் அவன்தான். அவனோட ஹாப்பினஸுக்கு யாருமே தடையாக வரக்கூடாது. தடையாக வந்தால் அது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி டேயோட ஹாப்பினஸுக்கு யாராவது எதிரியாக வந்தாங்கன்னா அவங்கள இந்த அங்கிள் சும்மா விட மாட்டாராம். இந்த மாதிரி பேசிட்டு என் சன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் மீட்டிங்கை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி மீட்டிங்கை நீ ரன் பண்ணி இன்னைக்கு இந்தா ஃபைல் பேப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி லியோட ஆன்சரில் கொடுத்துட்டு 3 o'clock மீட்டிங்கை கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு கால் பண்ணுவார். அங்கிள் இந்த மாதிரி கால் பண்ணால் டே சேடாக இருக்கவர் அங்கிள்கிட்ட இருந்து கால் வர மொமெண்ட், அதாவது அவருக்கு டேட் இல்லை டேடுக்கிட்ட இருந்து கால் வர மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹாய் டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் என்னம்மா காலேஜில் ப்ரோக்ராமா ஜங்குக்கு வரலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஆமாம் டாட் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே சொல்லவும் கவலைப்படாத ஜங்குக்கு நான் இன்னைக்கு லீவ் கொடுத்துருக்கேன். அவன் ஒன்றை பார்க்க தான் வரான். நீ தேவையில்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டயத்தில் டென்ஷன்லாம் ஆக்கக்கூடாது. ஜங்குக்கு நீ எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் பண்ண போகணும், ஏதாவது நீ ஜங்குக்கு கூட போகணும் வெளியே அதர் பிளேஸுக்குன்னு திங்க் பண்ணினா டேடுக்கு முதல்ல கால் பண்ணு ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னால் ஓகே டேட் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வாரா இந்த ஹாப்பியில் காலை கட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே எழுந்து நின்று சுற்றுவாரா. இந்த மாதிரி சுற்றுனா ஜிமின் அவன் ஷாக் ஆகி ஒத்த கால் தட்டடா வந்துச்சு அன்றைக்கி எதுக்கடா இந்த மாதிரி கத்திட்டு சுற்றுறானுங்கிற மாதிரி டே கிரிப்பாக பிடிச்சா ஜங்குக்கு வராரு.